சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல ரோகிணி இருந்துட்டு மனோஜ் இவர் சொன்ன மாதிரி எதுவுமே நீ கேட்கவே கேட்காது. அந்த பணத்தை கண்டிப்பாக இவங்க எடுத்திருக்காங்க, இவங்க மட்டும்தான் எடுத்திருக்காங்க. தேவையில்லாமல் உன் மேலே தப்பான ஒரு பழியை போடுறாங்க. அதிலிருந்து உன்னை நான் எப்படி காப்பாற்றணும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இவ கழுத்துலலாம் நீ தாலி கட்டாத அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அது எப்படி முடியும் பார்லரம்மா? இந்த பொண்ணுக்கிட்ட இவன் தப்பாக நடந்திருக்கான், அதுக்கான ஆதாரமும் அவள் புருஷங்கிட்ட இருக்குது. புருஷன் வீட்டில் இல்லாத போது இவன் அந்த வீட்டுக்கு போய் அந்த தப்பாக நடக்க பார்த்துட்ருக்கிறத அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்து அடி அடின்னு அடித்து அங்கேருந்து விரட்டி விட்டுருக்காங்க. இவன் உயிர் பிழைச்சி வந்ததே பெரிய விஷயம். அப்போவே கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தா இந்த குடும்பமானமே கப்பலில் ஏறிக்கும். ஆனால் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருக்காங்க இவங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல. அதனால் மனோஜ் வந்து இந்த பொண்ணு காலத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு இவன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததே என்னால் தாங்கிக்க முடியல. இதில் இங்கே என்ன ஊர் என்ன ஏதுன்னே ஒன்றுமே தெரியல. உண்மையாகவே உங்களுக்கு அப்பா அம்மானு ஒருத்தர் இருக்காங்களா இல்லையா, இவங்க உண்மையாகவே புருஷன் மண்டாட்டியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இவளை போய் நான் என் பையனுக்கு 2ஆவது தரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இங்கே பாரு, இவ்வளவே நான் எப்படா பிரித்து விட்டுறலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த நிலமையில இந்த பொண்ணை இவன் தலையில் கட்டணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பயங்கர சண்டை போடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.